ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸைஸ் 1.5ல செவன்த் செம்லேருந்து பார்க்கலாங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் எஃப் இஸ் ஃப்ரம் ஆர் டு ஆர் அண்ட் ஜி இஸ் ஃப்ரம் ஆர் டு ஆர் டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5 அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4. தென் செக் இஃப் எஃப் கமா ஜி ஆர் 1 to 1 அண்ட் எம் கமா ஜி இஸ் 1 to 1. அதாவது கொடுத்துருக்கிற கிவன் கண்டிஷனை வச்சு எஃப்பும் ஜியும் 1 to 1 இல்லையா அண்ட் எஃப் காம்போஷன் ஜியும் 1 to 1 இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும். ஓகேவாமா? ஸோ இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5 இருக்கு. ஸோ ஆர் டு ஆருங்கிறதுனால ப்ளஸ் வேல்யூன்னு எடுத்துக்கலாம், நான் நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கலாம். ஆமாங்களா? ஸோ இப்போ 1 நான் எடுத்தேன் அப்படின்னா 1 பவர் 5. 1க்கு பவர் எனிதிங் போட்டோம் அப்படின்னாலும் என்னதான் ஆன்சர் வரும்? நம்மளுக்கு 1 தான் வரும். இதுவே -1 எடுத்து பாருங்க, -1 பவர் 5. அதாவது பவரில் இருக்கிற டேர்ம் ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்னோட ஆன்சர் எதில் வரும்? மைனஸில் தான் வரும். ஆமாங்களா? ஸோ இதுவே நான் +2ன்னு எடுத்தேன் அப்படின்னா 2 பவர் 5. 2வை 5 டைம்ஸ் நான் மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும்? எனக்கு 32 கிடைக்கும். இதுவே -2 போட்டிங்கன்னா பாருங்கள், -2 பவர் 5. அப்போ என்னோட ஆன்சர் -32. அப்போ பாருங்கள், நான் ப்ளஸ்க்கு போடுறப்ப ப்ளஸ், மைனஸ்க்கு போடுறப்ப மைனஸ். ஸோ என்ன அப்படின்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இமேஜ் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இதை நான் என்னன்னு சொல்லலாம்? எஃப்எஸ் 1 to 1 நான் சொல்லலாங்களாமா? ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இமேஜ் கிடைக்குது அப்படின்னா நான் என்னன்னு சொல்லலாம்? நம்ம 1 to 1ன்னு சொல்லலாம். சரிங்களா? இதே மாதிரி இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் போட்டு பாருங்கள். ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பவர் 4. இதுவே நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், ஜி ஆஃப் 1 பவர் 4 1 தான் கிடைக்கும். இதுவே -1 போட்டால் என்ன கிடைக்கும்? -1 பவர் 4. பவர் வந்து ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்குது. ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படின்னா நெகட்டிவை ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் போட்டோன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? பாசிட்டிவ் தான் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆமாங்களா? இதுவே எஃப் ஆஃப் 2ன்னு போட்டோன்னா 2 பவர் 4 16ன்னு வரும். அதுவே எஃப் ஆஃப் -2ன்னு போட்டிங்க அப்படின்னாலும் -2 பவர் 4 எனக்கு +16 தான் கிடைக்கும். ஆமாங்களா? ஆனால் இதில் பாருங்கள், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இமேஜ் எனக்கு கிடைக்கல, சேம் இமேஜ் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ ஜி இஸ் நாட் 1 to 1 நம்ம சொல்லிடலாமாம்மா? நாட் 1 to 1 சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்து எஃப் காம்போஷன் ஜி 1 to 1 இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஆமாங்களா? ஸோ இப்போ நான் எஃப் காம்போஷன் ஜி ஆஃப் எக்ஸை நான் ப்ரூஃப் பண்ணி பார்க்க போகிறேன். அப்போ எஃப் காம்போஷன் ஜி ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலாம்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஆமாங்களா? அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பவர் 4. அப்போ இதை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பவர் 5. இதை தானே நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கீங்க. அப்போ இதை எக்ஸ் பவர் 5ன்னு எழுதலாமாடா கண்ணா? அப்போ எக்ஸ் பவர் 4 5 சார் என்ன வரும்? 20ன்னு வரும். மறுபடியும் ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் வந்திருக்கு. ஆமாங்களா? ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா அதாவது ப்ளஸ் அதாவது எஃப் காம்போஷன் ஜி ஆஃப் 1 அதாவது 1 பவர் 20னாலும், இதுவே எஃப் காம்போஷன் ஜி ஆஃப் -1 பவர் 20 அப்படின்னாலும் எனக்கு என்னதான் ஆன்சர் கிடைக்கும்? +1 தான் கிடைக்கும். அதாவது டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்க்கு சேம் இமேஜ் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆமாங்களா? அப்போ எஃப் காம்போஷன் ஜியும் என்னன்னு சொல்லிடலாமாம்மா? நம்ம நாட் 1 to 1 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களாம்மா? புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாங்களா? நெக்ஸ்ட் சம் என்னது? 8th சம் பாருங்க. So, consider the functions f of x, g of x, h of x as given below. Show that. அதாவது மொத்தம் 3 கண்டிஷன் கேட்டிருக்காங்க. சரிங்களா? 3ஐயும் நான் ப்ரூஃப் பண்ணணும். எதில்? f composition g composition h is equal to f composition g composition h அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் ப்ரூஃப் பண்ணி போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அதாவது எல்ஹெச்எஸ் சைடில் ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம முதல் எடுத்துக்கணும். என்னது? எஃப் அதாவது ஃபஸ்ட்டு சம் போடுறேன். என்னம்மா? எஃப் காம்போஷன் ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ இது எப்படி எழுதுவீங்க? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். ஆமாவாடாமா? இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது? 3x + 1 ஃபஸ்ட்டு சம்மில் பாருங்கள். அப்போ இதை ஃபுல்லாக நம்ம இப்போ என்ன எடுத்துக்கணும்? நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னடா கண்ணா கொடுத்துருக்காங்க? எக்ஸ் -1. எதை எக்ஸாக ஃபுல்லாக கன்சிடர் பண்ணியிருக்கீங்க? இதை தான் எக்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்கீங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் -1. ஓகேங்களா? ஸோ அப்போ +1ம் -1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வரும்? நம்மளுக்கு 3x அப்படின்னு வரும். ஆமாங்களாமா? இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? எஃப் காம்போஷன் ஜி காம்போஷன் ஹெச். அப்போ இதை எப்படி எழுதுவீங்க கண்ணா? அப்போ இதை ஃபுல்லாக இப்போ எஃப்னு எடுத்துக்கோங்க. இதே ஆர்டரில் எஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? அப்போ இதே அதே மாதிரி இதை ஃபுல்லாக எஃப்னு எடுத்தீங்கன்னா, இதை ஃபுல்லாக நான் எஃப்னு எடுத்தேன்னா எப்படி எழுதுவேன்? ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுவேன் நடக்கண்ணா. அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அதே ஆர்டர் தான். சரிங்களா? அப்போ எஃப் காம்போஷன் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ் என்னடா கண்ணா கொடுத்துருக்காங்க? x² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாங்களாடம்மா? ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், எஃப் காம்போஷன் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? எஃப் காம்போஷன் ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் நான்? 3x அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆமாங்களா? இங்கே எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்குது? எனக்கு x² இருக்குது. அப்போ இதுலேயே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 3x² எஃப் காம்போஷன் ஜி பாருங்கள், நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கேன் 3xன்ட்டு. அப்போ இதுலேயே நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா
த்ரீ எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது ஆமாங்களாம்மா. ஸோ அப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு எனக்கு 3x² அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருக்கு ஆமாங்களா. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் எனக்கு என்ன கிடச்சிருக்கு 3x² அப்படின்னு எனக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா. இப்போ இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாமா. ரைட் ஹேண்ட் சைடில் எதை எடுப்பீங்க நீங்கள் ஜி காம்போசிஷன் ஹெச், அதாவது ப்ராக்கெட்டில் இருக்கிறத எடுப்பீங்க ஜி காம்போசிஷன் ஹெச். அப்போ இது எப்படி எழுதுவீங்க ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோமாடா கண்ணா. அப்போ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் என்னடாமா நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஜி ஆஃப் இதை எக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிப்போமா. எக்ஸுங்கிறது இங்கே ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது எனக்கு என்னது 3x+1. அப்போ 3xங்கிற இடத்துல என்ன இருக்குது x², 3x+1 அப்படின்னு வருமாடா கண்ணா நம்மளுக்கு. அப்போ ஜி காம்போசிஷன் ஹெச் ஆஃப் எக்ஸ் எனக்கு என்ன வந்திருக்கு நம்மளுக்கு 3x² + 1 அப்படின்னு வந்திருக்கு ஆமாங்களா. இப்போ அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச் ஆமாங்களா. ஸோ அப்போ இது எப்படி எழுதுவீங்க இது ஃபுல்லாக ஜின்னு எடுத்துக்கோங்க. அப்போ இது எப்படி எழுதுவீங்க எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதுவோமாடா கண்ணா. ஸோ அப்போ எஃப் ஆஃப் ஜி காம்போசிஷன் இது என்ன இருக்குது நம்மளுக்கு 3x² + 1 ஆமாங்களாடாமா. இது கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது x - 1. இப்போ இதுதான் நம்ம ஃபுல்லாக என்ன எடுத்திருக்கோம் எக்ஸ்ன்ட்டு. அப்போ எக்ஸ் -1 ஆமாங்களா. இப்போ +1 -1 என்ன ஆகிடும் எனக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன மட்டும் வருது எனக்கு 3x² வருதுங்களா. அப்போ பாருங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் எனக்கு எப்படி இருக்குது சேம் ஒரே மாதிரி இருக்குங்களா. அப்போ சொல்லிடலாங்களா. அப்போ therefore எஃப் காம்போசிஷன் ஜி composition H is equal to F composition G composition H. ஸோ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் நம்மளுக்கு என்ன வந்துருச்சு ப்ரூவ் ஆகிடுச்சாமா. இதே மாதிரி செகண்ட் சம் தேர்ட் சம் போடலாங்களா. பாருங்கள் செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x², ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x அண்ட் ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x+4 ஆமாங்களா. ஸோ அப்போ இதே மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம போடணும் ஆமாங்களா. அப்போ என்னது ப்ராக்கெட்டில் இருக்கிறது நான் எழுதிக்கிற மறுபடியும் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x² அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x அண்ட் ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x+4 ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இதே மாதிரி நான் போட போகிறேன். என்னது ப்ராக்கெட்டில் இருக்கிறது ப்ராக்கெட்டில் என்னது எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ இது எப்படி எழுதுவீங்க எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோமாடா கண்ணு. அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது 2x, எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது நம்மளுக்கு x² ஆமாவா. அப்போ எக்ஸுங்கிற இடத்துல இங்கே எனக்கு என்ன இருக்குது 2x. அப்போ 2x² எழுதுவனாடா கண்ணு நம்மளுக்கு. அப்போ என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு 2x இதுன்னா அப்போ 4x² அப்படின்னு வரும் ஆமாங்களாடாமா. இப்போ இதே மாதிரி இதுலேருந்து என்ன எழுதுவீங்க எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச். அப்போ இது எப்படி எழுதுவீங்க எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அதே ஆர்டர் தான். அப்போ இங்கே எஃப்ங்கிற இடத்துல என்ன இருக்குது எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிடலாமாடா கண்ணு. எஃப் காம்போசிஷன் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ் என்னது x+4. எஃப் காம்போசிஷன் ஜி நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் 4x² கண்டுபிடிச்சிருக்கேன் ஆமாங்களா. அப்போ இதுதான் எனக்கு எக்ஸ் கரெக்டாக. அப்போ எஃப் காம்போசிஷன் ஜி என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் 4xங்கிற இடத்துல எனக்கு என்ன கண்ணா இருக்குது x+4ன்னு இருக்குது. அப்போ 4x+4 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவனாடாமா. இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாமா. எப்படி a+b த ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். a+b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னடா கண்ணா a² + 2ab + b² ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இதில் பாருங்கள் அப்ளை பண்ணுங்கள் 4a² ஏங்கிற இடத்துல x இருக்குது x² + 2x4 வரும் ஆமாங்களா. அடுத்து 4² கரெக்டாக. ஸோ இப்போ போடுங்க 4x², 2 4s are 8x +4² என்னது எனக்கு 16 ஆமாங்களா. ஸோ இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள் 4x² + 4 8s are 32x, 4 16s are 64. ஸோ இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆமாங்களா. ஸோ இப்போ இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு போடலாம் கண்ணு. ரைட் ஹேண்ட் சைடு என்னது ஃபஸ்ட்டு ஜி காம்போசிஷன் ஹெச் போடணும் ஆமாங்களா. ஜி காம்போசிஷன் ஹெச் ஆஃப் எக்ஸ்னால் எப்படி எழுதுவீங்க ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம் ஆமாவாடா. அப்போ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் என்னது x+4. அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் என்னது 2x, 2x+4 கரெக்டாடாமா. அப்போ இது எப்படி எழுதுவீங்க 2x + 8ன்னு எழுதிக்கலாமாடா நம்ம சரிங்களா. அப்போ 2x + 8ன்னு வந்துருச்சா. இப்போ இந்த டேர்மை பாருங்கள். இப்போ எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச் ஆமாவா. அப்போ இது எப்படி எழுதுவீங்க எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்.
ஸோ இதே நார்மல் ஆர்டர் தான் ஓகேங்களா. அப்போ எஃப் ஆஃப் ஜி காம்போசிஷன் ஹெச் என்னதுடா கண்ணு 2x + 8 ஆமாவா. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னதுமா நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர். இங்கே எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்குது, இந்த ஃபுல் டேர்ம் தான் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ 2x + 8 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வருமா. அப்போ இது அகைன் மறுபடியும் a + b த ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஏங்கிற இடத்துல எனக்கு 2x இருக்குது. அப்போ 2x ஸ்கொயர் + 2 × a × b + b ஸ்கொயர். ஸோ இப்போ 2x இதை பண்ண அப்படின்னு என்ன கிடைக்கும், ஸ்கொயர் பண்ணுனா 4x² கிடைக்கும். அதுக்கப்புறமா 2 2s are 4, 4 8s are 32. ஸோ 32x + 8 8s are என்ன கிடைக்கும் எனக்கு 64. பாருங்க இப்போ LHS ஆன்சரும் RHS ஆன்சரும் நம்மளுக்கு ஈக்குவலாக வருதுங்களா. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னா என்னன்னு சொல்லிடலாம் நம்ம. therefore F composition G composition H is equal to F composition G composition H அப்படின்னு நம்ம சொல்லிடலாமாடா கண்ணு. அப்போ ப்ரூவ் ஆகிடுச்சுங்களா. இதே மாதிரி தேர்ட் சம் போடலாமா. தேர்ட் சம் என்னது, மறுபடியும் கொஸ்டின் எழுதிக்கிறேன். F of x is equal to x minus 4 and g of x is equal to x square. அதுக்கடுத்து h of x is equal to 3x minus 5. ஓகேங்களாடாமா. ஸோ மறுபடியும் இது எழுதிட்டேன் நான் கொஸ்டின், அதாவது தேர்டு கொஸ்டின் எழுதிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் சேம் அதே தான். மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம போடணும். ப்ராக்கெட்டில் இருக்கிறது என்னது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எஃப் காம்போசிஷன் ஜி ஆமாங்களா. ஸோ இப்போ எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எப்படி எழுதுவீங்க, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோமா. ஸோ இப்போ சேம் இதே மாதிரி போடலாமா. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர் ஆமாங்களாடா கண்ணு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் 4. எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்குது எனக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எப்படி எழுதுவேன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 அப்படின்னு நான் எழுதுவேன் ஆமாங்களாடா. இப்போ இதே மாதிரி எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச் ஆமாங்களா. அப்போ இது எப்படி எழுதுவீங்க, எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுவேன் ஆமாவாடா. அப்போ எஃப் காம்போசிஷன் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ் என்னது 3x minus 5 ஆமாங்களா. எஃப் காம்போசிஷன் ஜி ஆல்ரெடி நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஆமாவா. இங்கே எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்குது 3x minus 5. அப்போ 3x minus 5 மைனஸ் 4 அப்படின்னு எழுதலாமா. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. ஓகே. ஸோ இப்போ இந்த இதில் பாருங்கள், இது அகைன் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நான் எக்ஸ்பெண்ட் பண்ணுவேனாக்கண்ணா. a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் மறுபடியும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அப்போ எழுதுங்க. அப்போ 3x த ஹோல் ஸ்கொயர், அதாவது a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அகைன் வெளியில் ஒரு மைனஸ் 4 இருக்குது, அதை போட்டுட்டேன். அப்போ 3x² நான் என்ன எழுதுவேன், 9x² மைனஸ் 2 3s are 6, 6 5s are 30x ப்ளஸ் 5² 25 மைனஸ் 4. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு 9x² மைனஸ் 30x ப்ளஸ் 21 அப்படின்னு கிடைக்கும் ஆமாங்களாமா. ஸோ இப்போ இது எனக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதே மாதிரி செகண்ட் இது RHS சைடு போடுங்க. RHS சைடில் ஃபஸ்ட்டு என்ன போடுவீங்க, ஜி காம்போசிஷன் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு போடுவோம் ஆமாங்களா. அப்போ இது எப்படி எழுதலாம், ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம் நடக்கண்ணு. அப்போ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் என்னது 3x மைனஸ் 5. ஜி ஆஃப் எக்ஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இது எப்படி எழுதுவீங்க 3x மைனஸ் 5 ரைட்டா, எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிடலாமாடா கண் நம்ம, சரிங்களா. ஸோ இப்போ இந்த இதில் வந்து மறுபடியும் பாருங்கள். ஸோ நான் இப்போ இதையே நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த இதில் வந்துட்டு என்னது எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச். அப்போ இது எப்படி எழுதுவீங்க, எஃப் ஆஃப் ஜி காம்போசிஷன் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவேன் கரெக்டாக. அப்போ எஃப் ஆஃப் ஜி காம்போசிஷன் எக்ஸ் என்னது 3x மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் ஆமாங்களாடா கண்ணு. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னடாமா எக்ஸ் மைனஸ் 4. அப்போ இதுதான் எனக்கு எக்ஸுங்கிற டேர்மில் இருக்குது. அப்போ 3x மைனஸ் 5 இது எக்ஸுங்கிற டேர்மு மைனஸ் 4. அகைன் பாருங்கள் சேம் இதே மாதிரி வந்திருக்கு ஆமாங்களா. ஸோ இப்போ இதை மறுபடியும் நான் சேம் இதே மெத்தடில் நான் எக்ஸ்பெண்ட் பண்ணலாங்களா. அப்போ எக்ஸ்பெண்ட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், அதே 9x² மைனஸ் 30x ப்ளஸ் 25 மைனஸ் 4ன்னு வரும். அப்போ சேம் 9x² மைனஸ் 30x ப்ளஸ் 21 ஓகேங்களா. ஸோ மறுபடியும் பாருங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன், அதாவது எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸ் என்ன ஆகிடுச்சு நம்மளுக்கு ஈக்குவல் ஆகிடுச்சிங்களா. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், எஃப் காம்போசிஷன் ஜி composition H is equal to F composition G composition H. Hence proved நம்ம சொல்லிடலாங்களா. ஸோ இப்போ இந்த 3 சம் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு 8th சம் ஓகேங்களா. ரிமைனிங் சம்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.